வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவுக்கு இந்த தொகுதியில் நடக்கும் சம்பவங்கள், திடீர் பரபரப்பு, இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஒரு கட்சியை தோக்கடிக்கணும்னு ஒரு தொகுதியில் இருக்காங்க. அது எந்த தொகுதினா கோயம்புத்தூர். ஓகேங்களா, கோவை தொகுதி ரொம்ப மெஜாரிட்டியாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளிகள் எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா, முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும் எல்லாருமே கோவை தான் பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மிகவும் ஒரு மூத்த பார்த்திங்கன்னா ஒரு இடம்னா பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் கோவையை சொல்லலாம். கோவை பார்த்திங்கன்னா ரொம்ப மெஜாரிட்டி. கோவை பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமாக பார்த்திங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி கைப்பற்றணுன்ற ஒரு வெறி இருக்குது. ஆனால் அதில் இடையில் பூந்தது யாருன்னா நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா. நாங்கள் வெற்றி பெற்றுவோங்க, மெஜாரிட்டி எங்கள் கையில் இருக்குது. அதனால் நாங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்று விடுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புறம் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய முக்கிய புள்ளிகள். அதில் பார்த்திங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஒரு பக்கம் என்னதான் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருந்தாலும் கூட அதிமுக வேட்பாளர்களும் சரி திமுக வேட்பாளரும் சரி ஒரு முக்கியத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள். அதிமுகவின் வேட்பாளர் செங்கை ராமச்சந்திரன் அங்கே பெரும் ஒரு மெஜாரிட்டியில் இருக்கார். ஹிந்தியில் பேசுகிறாரு, இங்கிலீஷில் பேசுகிறாரு, தமிழில் பேசுகிறாரு, மலையாளத்தில் பேசுகிறாரு, எல்லா லாங்குவேஜிலும் போட்டு விளாசுறாருங்க. எல்லா லாங்குவேஜும் எனக்கு தெரியும். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே பார்த்திங்கன்னா இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படி இப்படின்னு சொல்லி வாக்குகளையும் பேச்சுக்களையும் பார்த்திங்கன்னா தன்வசம் திருப்புகிறார். ஓகேங்களா, அங்கே காம்படிஷனே திமுகவா அதிமுகவா தான் தவிர பாஜக இல்லை. பாஜகவை சொல்கிறார், அண்ணாமலை சொல்கிறாங்க. அண்ணாமலை கைப்பற்றி விடார், அடுத்த முதல்வர் அவர் தான், அடுத்த தமிழகமே அண்ணாமலை தான், அப்படி இப்படி என்று பாரதிய ஜனதா சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா எங்கே இருக்குது? 1%, 2%, மிஞ்சி போனால் நம்மளுடைய பாத யாத்திரைலாம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. ஸோ 3ஆக மாறலாம். மற்றபடிக்கு 10, 5, 20லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லீடிங்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1.5 லட்சம் 1 லட்சம் வரலாம். ஆனால் கோவையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எடுத்தால் வெற்றினா 2,80,000 இல்லைனா 3 லட்சம் கிராஷ் பண்ணாவே கண்டிப்பாக வெற்றி என்பது தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய வேட்பாளராக இருக்கலாம். ஓகேங்களா, இந்த ஒரு சமயத்தில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட யாருக்கு வெற்றி அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தான். திமுகவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதிமுக அங்கே பெருங்கையாக இருக்காங்க. எங்களால் எஸ்பி வேலுமணி அங்கே நிறைய விதமான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்காக ஒரு கோட்டையாக கூட திகழலாம். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் யாருக்கு சாதகமாக அமைய போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தகவல்களாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அரசியல் சார்ந்த காணொலிகளாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொண்டே இருக்கும் என்பதனை தற்பொழுது தெரிவித்து இந்த ஒரு தகவலை முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.